கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா யூதா எழுதின நிருபம் 14வது வசனம். யூதா 14 ஜூட் 14. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லா நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும். என்ன? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனாக்கு. ஏனாக்கு ஆதாம்லேருந்து 7ஆம் தலைமுறை. நம்ம அது 1 நாளாகமும் முதல் 3 வசனங்களில் நம்ம பார்க்க முடிகிறது அவர் எப்படி 7வது தலைமுறைன்னு. இந்த ஏனாக்கு என்ன பண்ணார்? அவர் பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்கிறார். எப்படி? எதை குறித்து பிரசங்கம் பண்ணார்? எல்லா நியாய தீர்ப்பு கொடுக்கறதற்கும் அவபக்தி உள்ளவர்கள் செய்து வரும் அவபக்தியான சகல அவபக்திகளின் கிரியை நிமித்தம் அவங்கள நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தர் தமது தூதர்களோடு வருவார் என்று அவர் அங்கு சொன்னதாக இங்கே யூதா சொல்லுகிறார். ஏன்னா யூதா முதல்ல சொல்லும்போது நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம இந்த யூதா நிருபத்தை குறித்து ஒரு பெரிய புஸ்தகமே எழுதியிருக்கிறோம். இதை குறித்து நிறைய பிரசங்கங்கள் இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் இதை வாசித்து பாருங்கள். ஏன்னா இந்த 6 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் நிறைய காரியங்கள் சொல்ல முடியாது. அதனால் தயவுசெய்து அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா? இந்த 7ஆம் தலைமுறையான ஈனாக்கிட்ட என்ன ஒரே ஒரு காரியம், ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கிறோம். ஏனாக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அதாவது ஏனாக்கு எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்போ தேவனோடான உறவுல அவர் இருக்கிறதுனால தேவனுடைய இருதயத்தையும் தேவனுடைய காரியத்தையும் அறிஞ்சவராக இருந்தார். அதனால தான் என்ன சொல்கிறாரு? ஐயா, தேவன் வரப்போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு? எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவார்? அவபக்தியுள்ளவர்கள் என்ன காரியம் செய்கிறாங்க? அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம். எப்படி? அவபக்தியுள்ளவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியுள்ள கிரியைகள். அப்போ என்ன? பக்தியுள்ளவர்கள் பக்தியாய் செய்து பக்தியான கிரியைகளை செய்வாங்க. ஆனால் அவபக்தியுள்ளவர்கள் அவபக்தியான கிரியைகளை செய்வாங்க. அப்போ ஒரு மனுஷன் செய்து வருகிற கிரியை எதை காட்டுகிறது? அவனுடைய பக்தியும் அவன் யார் என்பதை காட்டுகிறது. எப்படி? ஒரு மனிதனுடைய கிரியை என்ன காட்டுகிறது? அவன் உள்ளத்தில் என்ன இருக்கு, அவன் என்ன மார்க்கமாக வாழுகிறான் என்பதை வெளியரங்கமாக காட்டுவது என்ன? ஒரு மனிதனுடைய கிரியைகள். அப்போ ஏனாக்கு தேவனோடு இருந்தார். அதனால என்ன சொன்னார்? இப்படி காரியங்களை செய்கிறவங்கள நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தேவன் வருவார். அதனால நீங்கள் இந்த காரியங்களை விட்டு நல்லபடியாக தேவனுக்கேற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஏனாக்கு எச்சரித்ததாக இங்கே யூதா தன்னுடைய நிருபத்தில் இதை வாசிக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும். நம்மளுடைய விசுவாசம் இருதய சம்பந்தப்பட்டது. அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உங்கள் இருதயத்தில் உள்ள விசுவாசத்தை பார்க்க முடியாது. ஆனால் என்ன பார்க்க முடியும்? உங்கள் கிரியைகளை பார்க்க முடியும். இப்போது ஒரு மரம் உயிரோடு இருக்கா, இல்லை அந்த மரம் எப்படி இருக்குங்கிறத எப்படி பார்ப்போம்? அந்த மரத்தினுடைய இலையை பார்ப்போம், கனியை பார்ப்போம், அது செழிப்பாக இருக்கான்னு பார்க்குறத வச்சு தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் ஒரு விசுவாசி, ஒரு உண்மையாய் கர்த்தர் மேல் பக்தியாய் இருக்கிறவன், அவன் உண்மையான பக்தியாக இருக்கிறானா, அவன் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறானா என்பதை எப்படி பார்க்க முடியும்? அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆவியின் கனிகளை வைத்து தான். அப்போ ஒருத்தன் பைபிள் வச்சிருக்கிறதுனாலையோ, சபைக்கு போகிறதுனாலையோ, மற்ற கிறிஸ்தவ காரியங்கள் செய்கிறதுனாலையோ அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா வசனம் என்ன தெளிவாக சொல்லுது? அதாவது அவபக்தியுள்ளவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியுள்ள கிரியை. அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு நீதிமானா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் நீதியின் மார்க்கத்தை பின்பற்றீங்களா இல்லையாங்கிறது எப்படி காண முடியும்? நீதியான கிரியையில் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பது. அது எப்படி நீதியான கிரியை? ஆவியின் கனி என்று சொல்லக்கூடிய அந்த 9 கனியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காட்டும்போது நீங்கள் உண்மையிலே விசுவாசிக்கிறீங்க. ஏன்னா யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும்போது யாக்கோபு 2வது அதிகாரத்தில் சொல்கிறாரு,
ஒரு கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்போ நான் கிரியை இருக்குன்னா என்ன பார்க்க முடியும்? என் விசுவாசம் பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் என்கிட்ட விசுவாசம் இருக்குது, கிரியை இல்லைன்னு சொன்னால் அதுக்கு உண்மையான விசுவாசம் இல்லை. இதைத்தான் ஏனாக்கும் அங்கே இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். அது மாத்திரமல்ல, அவர் எச்சரிப்பு கொடுத்தாரு, தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு வருகிறார் என்று. நம்ம இன்றைக்கு கடைசி காலத்தில் இருக்கோம். அப்போ இது நமக்கு சரியான எச்சரிப்பா? வல்ல பிதாவே, இதோ ஏனாக்கு எச்சரித்தார், அதை எடுத்து எங்களுக்கு இன்றைக்கு யூதா நிருபத்தின் மூலமா நீங்க மறுபடியும் எச்சரிக்கிறீங்க. இதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடப்பிக்கிற கிரியை நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காட்டும் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால் நீதியான காரியங்களை நடப்பித்து ஆவியின் கனிகளை கொடுத்து நாங்கள் உண்மையுள்ள விசுவாசிகள் என்பதை காட்ட எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.